ஆத்ம நமஸ்காரம். இப்போ வாசி யோகம் பற்றி சொல்ல போகிறேன். இதில் நிஷ்டைன்னு சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க. நிஷ்டைன்னா கண்ணு ரெண்டும் மேலே இருக்கணும். அது நெத்தி நடு போட்டு பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்போ என்ன ஆகுனாக்கா உள்ளே இருக்க வாயு மேலே போகும். இது பேர் நிஷ்டை. அடுத்தது மூக்கால மெதுவாக மூச்சை இழுத்து வெளியே விடும்போது இந்த இடத்த லேசாக நீங்கள் இறுக்கி உள்நாக்குக்கு பின்னாடி குதம் குய்யன்னு 2 ஓட்டை இருக்கும். அது வழியாக தான் நீங்கள் மூச்சை வெளியே விடணும். அது அந்த ஓட்டை வழியாக மேலே நம்ம நெத்தி பொட்டில் இருக்க ஆஞ்ஞா சக்கரை வழியாக அந்த காற்று வெளியே வரும். இதுக்கு பேர் தான் வாசி யோகம். திருப்பி சொல்கிறேன், கேட்டுங்க. மூக்கால மெதுவாக மூச்சை இழுக்கணும். விடும்போது உள்நாக்குக்கு பின்னாடி இருக்க குதம் குய்யம்னு இருக்க 2 ஓட்டை வழியாக நீங்கள் வெளியே விடணும். அது உள்ளே போய் நெத்து வழியாக அந்த காற்று வெளியே வரும். இதுக்கு பேர் தான் வாசி யோகம். ஆனால் இந்த நாக்கு பயிற்சி நீங்கள் சேர்த்து பண்ணணும். நாக்கை பாருங்கள், உள்ள அண்ணாக்கில் வச்சு அண்ணாக்கில் வச்சு வாயை மூடிக்கணும். மூக்கால் மெதுவாக மூச்சை இழுத்து பின்னாடி விடும்போது உள்நாக்குக்கு பின்னாடி இருக்க குதம் குய்யம்ன்ற 2 ஓட்டை வழியாக நீங்கள் மூச்சை வெளியே விடணும். நீங்கள் மூச்சை வெளியே விடும்போது நெத்தியில் உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் வரும். அது உடனே வராது. கொஞ்ச நாள் நீங்கள் தொடர்ந்து இதை பழகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அது நீங்கள் செய்ய செய்ய உள்ளுக்குள்ளே மணி ஓசை கேட்கும், வேறு சில ஓசைகள்லாம் கேட்கும். நீங்கள் இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். இதுதான் சிவானந்த பரமசர் கற்றுக் கொடுத்த வாசி யோக பயிற்சி. இதுதான் வாசி யோகம். பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்த பிறகு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்.